வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 10 என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி, என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மாயா வந்துட்டு சாமுண்டீஸ்வரி பேசின எல்லாத்தையுமே காதுல வாங்கிட்டாங்க. காதுல வாங்குனதோட மாயாவுக்கு செம ஷாக்கு. அடி பாவி சாமுண்டீஸ்வரி! எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இத்தன நாளும் இப்படி அமைதியா இருந்தியா? நீ இப்படி அமைதியா இருக்க அப்படின்னா, கண்டிப்பா எங்கள ஏதோ ஒரு வழி பண்றதுக்காக தான் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்திருக்க. அப்படின்ட்டு மாயா நினைக்கிறாங்க. எப்படியாவது மகேஷ் கிட்ட இந்த உண்மைய சொல்லி, மகேஷும் நானும் எப்படியாவது இந்த மண்டபத்த வச்சு தப்பிச்சு போகணும். இவ கண்டிப்பா ஏதோ ஒரு பிளானோட தான் நம்மள இத்தன நாளும் இங்க வச்சிருக்கா. நம்ம எப்படியாவது இந்த இடத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படின்ட்டு மாயா இங்கேருந்து அவசர அவசரமா அந்த மகேஷ் கிட்ட போறாங்க. மகேஷ் வந்துட்டு ரொம்ப ஜாலியா ரேவதிக்கு தாலி கட்டுறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்ப மாயா ஓடி போய் மகேஷ் கிட்ட, டேய் மகேஷ், வாடா போகலாம். மகேஷ் கேக்குறாரு, எங்க மாயா சொல்ற, எங்க போகலாம்? மாயா சொல்றாங்க, டேய் ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாமுண்டீஸ்வரி துப்பாக்கி எடுத்துட்டு வந்தா கூட ஆஹ், சந்தேகமே இல்லை. அப்ப மகேஷ் கேக்குறாரு, என்ன மாயா சொல்ற? அதான் நம்மள பத்தின உண்மை எதுவுமே தெரியவே இல்லையே, அப்புறம் ஏன் நீ பயப்படுற? மாயா சொல்றாங்க, டேய் நம்மள நல்லா அந்த சாமுண்டீஸ்வரி முட்டாளாக்கியிருக்காடா. அவளுக்கு நம்மளை பத்தின விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போயிட்டு அந்த மல்லிகா இருக்கால்ல அப்படின்னு. அப்ப மகேஷ் கேக்குறாரு, மல்லிகாவா? அதான் நம்மள பார்த்துட்டு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாளே. மாயா சொன்னாங்க, அப்பவே நான் சொன்னேன்ன, அவ நம்மள தெரியலன்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு நான் அப்பவே சொன்னேன்ன. அதே மாதிரிதான் அந்த மல்லிகா கிட்ட சாமுண்டீஸ்வரி சொல்லியிருக்கா, இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு. அதே மாதிரி அந்த மல்லிகாவும் நம்மளை பார்த்துட்டு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு இது மாதிரி நம்மளை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா. சாமுண்டீஸ்வரி சொன்னா, மல்லிகா ரொம்ப நன்றி, நீ சொல்லாம இருந்ததுக்கு. அப்பதான் அதுக்கு ரெண்டுத்துக்கும் சரியான தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு அந்த சாமுண்டீஸ்வரியும் சொல்றா. இந்த சாமுண்டீஸ்வரி இப்படி இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. நம்ம தான் இத்தனை நாளும் அவங்கள முட்டாளாக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில அவங்க தாண்டா நம்மள இத்தனை நாளும் முட்டாளாக்கியிருக்காங்க. டேய் நம்ம எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும்டா. இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க மகேஷ். மகேஷ் சொல்றாரு, மாயா நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ன, நமக்கு இதெல்லாம் எதுவுமே வேணாம், நம்ம ரெண்டு பேருமே எங்கேயாவது போயிட்டு ஹாப்பியா இருப்போம் அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னேன்ன. ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. பாத்தியா இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையில சிக்கிட்டோம் அப்படின்னு. இப்ப நீ என்ன பண்ண போற மாயா? மாயா சொல்றாங்க, டேய் இதுக்கு மேல என்னடா பண்றது, இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகணும், அவ்வளோ தாண்டா, மற்றபடி எதுவும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இதை கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, சரி வா மாயா தப்பிச்சு போயிடுவோம். அப்ப மாயா சொல்றாங்க, சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப மகேஷ் சொல்றாரு, கடைசியில அந்த டிரைவர் பயலே ரேவதிக்கு தாலி கட்டுற மாதிரி வந்துருச்சு பாத்தியா? அப்ப அந்த மாயா சொல்றாங்க, டேய் அதை விட இப்ப நமக்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? இந்த இடத்த விட்டு எப்படியாவது தப்பிச்சு போகணும், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்மளை பத்தின விஷயம் அந்த சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு செகண்ட் கூட நம்மளை உயிரோட விடவே மாட்டா. அதனால நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுதான் ரொம்ப நல்லது. இங்க பாரு, சொத்து கிடக்குது சொத்து, நம்ம எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம். அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருடா வாடா போகலாம். மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு மாயா, நான் சொல்றது கேளு, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அப்ப மாயா சொல்றாங்க, ஆமாண்டா நம்ம போயிடுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அப்ப டக்குன்னு குறுக்கால நம்ம சந்திரா வந்து நிக்கிறாங்க. சந்திரா வந்து நின்னதோட ரெண்டு பேருமே சந்திராவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. சந்திரா கேக்குறாங்க, ரெண்டு பேரும் எங்க வந்துட்டு கிளம்புறீங்க அவசர அவசரமா? அப்ப மாயா சொல்றாங்க, மேடம் எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க மேடம், நாங்க இந்த இடத்துல இருந்து எப்படியாவது போறோம்." இதை கேட்டதோட சந்திரா கேக்குறாங்க, எங்க போறீங்க, எங்க போறதுக்கு ட்ரை பண்றீங்க? அப்ப மாயா சொல்றாங்க, மேடம் இத்தனை நாளும் சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கு எங்க ரெண்டு பேருக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு தெரியாது அப்படின்னு தானே நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா சாமுண்டீஸ்வரிக்கு நாங்க ரெண்டு பேரும் என்ன தொடர்புல இருந்தோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இவனால நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா அந்த சாமுண்டீஸ்வரி எங்களை விட மாட்டேன் அப்படின்னு மல்லிகா டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. அதனால நாங்க இந்த மண்டபத்தை விட்டு போறோம் மேடம், எங்களை விட்டுருங்க, நாங்க உயிரோட இருக்கணும். அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, என்னைக்கா இருந்தாலும் சாமுண்டீஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரிய வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? அப்ப மாயா சொல்றாங்க, அதெல்லாம் தெரியும் மேடம், கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் பயம்.
கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சா கூட எப்படியாவது வந்து சமாளிச்சிடலாம். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுல்ல மேடம். இதனால கண்டிப்பா எங்களுக்கு தான் ஆபத்து. நாங்க போறோம் மேடம், எங்களை விட்டுருங்க. சந்திரா டக்குன்னு அந்த மாயாவை நிப்பாட்டி, ஒரு நிமிஷம் நில்லு. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, இவங்களுக்கு எப்படி உண்மை தெரிய வந்துச்சு ச்சே அப்படின்ட்டு. சந்திரா நேரா மாயா கிட்ட, இங்க பாரு, யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரியும் அப்படின்னு அந்த டிரைவர் பையல்ல மிரட்டுனானா? அப்ப மாயா சொல்றாங்க, இல்ல, அந்த சாமுண்டீஸ்வரி மல்லிகா டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை என் காதால கேட்டேன். அதனால தான் உடனே தப்பிச்சு போகணும்னு வந்துட்டேன். இங்க பாருங்க மேடம், எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க மேடம், நாங்க எப்படியாவது போயிடுறோம். இது கேட்டதோட அந்த சந்திரா நினைக்கிறாங்க, ஆகா, இதுக இருந்தா தானே இந்த பிளான் நடக்கும் அப்படின்ட்டு சந்திரா நேரா மாயக்கிட்ட, இங்க பாரு, இந்த விஷயத்தை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும். சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரியும் அப்படின்னு. ஆனா சாமுண்டீஸ்வரி வேற பிளான் போட்டிருக்கா தெரியுமா? மாயா கேட்குறாங்க, என்ன பிளான்னு சொல்லுங்க மேடம். அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அந்த சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பிளான் தெரியுமா? அவளுக்கு பிடிச்ச ஒருத்தனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் பிளான். அப்போ மாயா கேட்குறாங்க, என்ன சொல்கிறீங்க மேடம்? யாரை வந்துட்டு அந்த ரேவதிக்கு சாமுண்டீஸ்வரி கல்யாணம் பண்ணி வைக்க போறா? சந்திரா சொல்கிறாங்க, வேற யாரை? அந்த டிரைவர் பயலை தான் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அந்த சாமுண்டீஸ்வரி பிளான் பண்ணியிருக்கா. இது கேட்டதோட மாயாவுக்கு செம ஷாக்கு. என்ன மேடம் சொல்கிறீங்க? சந்திரா சொல்கிறாங்க, ஆமாம், அந்த டிரைவர் பையன் அந்த வீட்டுக்கு மருமகனா வரக்கூடாது. நம்ம பிளான் பண்ணபடி இந்த மகேஷ் தான் ரேவதியோட கழுத்துல தாலி கட்டணும். அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறத மட்டும் யோசனை பண்ணி பாரு. மாயா சொல்றாங்க, மேடம் இதுக்கு மேலே என்ன மேடம் பண்ண முடியும்? சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. அவங்க எதுக்கு எப்படி என்னால் வந்துட்டு மகேஷுக்கும் ரேவதிக்கும் கல்யாணத்தை நடத்த முடியும்? கண்டிப்பாக நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை மேடம். இதை கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, நடத்த வேண்டியது என் பொறுப்பு. என் புருஷன் எதுக்கு இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம் இரு. அந்த சாமுண்டீஸ்வரியால் ஒன்றும் பண்ண முடியாது. அவளோட பிளானே அவளுக்கு ஒரு பெரிய ஆப்பு வைக்க போகுது இரு அப்படின்ட்டு நேராக சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சந்திரா நேராக ஃபோனை ஸ்பீக்கரில் போடுறாங்க. அப்போ சிவனாண்டி நேராக சந்திரா கிட்ட, சொல்லு சந்திரா, மண்டபத்துக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கேன். சிவனாண்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, கவலைப்படாத, இன்னைக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். சந்திரா சொல்கிறாங்க, என்னங்க பக்கத்தில் மாயாவும் மகேஷும் இருக்காங்க, அவங்க 2 பேரும் பயப்படுறாங்க. சிவனாண்டி கேட்குறாரு, எதுக்கு பயப்படுறாங்க? அதான் சாமுண்டீஸ்வரி மகேஷ் ரேவதியோட கல்யாணத்தை தானே நடத்த போகிறாங்க, எதுக்கு பயப்படுறாங்க? அப்போ சந்திரா சொல்கிறாங்க, என்னங்க, அந்த சாமுண்டீஸ்வரிக்கு மாயா மகேஷ் என்ன தொடர்பில் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அந்த மல்லிகா டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்களாம். இதனால மாயாவும் மகேஷும் மண்டபத்தை விட்டு போகிறோம், இந்த கல்யாணமே வேணான்னு சொல்கிறாங்க. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்கிறாரு, இங்கே பாரு சந்திரா, அவங்க எதுக்கு பயப்படுறாங்க? இங்கே பாரு மாயா, எதுக்கும் கவலைப்படாத, நடக்க போகிற கல்யாணம் கண்டிப்பாக மகேஷுக்கு ரேவதிக்கு மட்டும்தான். அது யார் நினைச்சாலும் தடுக்கவே முடியாது. சாமுண்டீஸ்வரி அப்படி தானே பிளான் பண்ணியிருக்கா. 2 பேருக்கும் கட்டாயம் கல்யாணம் நடக்கும். இங்கே பாரு மாயா, நீ தப்பிச்சு போக வேண்டிய அவசியமே இல்லை. சாமுண்டீஸ்வரியால் இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக யாருக்கிட்டையும் சொல்லியிருக்கவும் மாட்டா. அதனால் ஈஸியாக சாமுண்டீஸ்வரியை கடத்திட்டோம்னு வச்சுக்கேன். ரேவதி இன்னும் மகேஷை நம்பிக்கிட்டு தான் இருக்கா, மகேஷ் ரொம்ப நல்லவன் அப்படின்னு. அதனால மகேஷுக்கு ரேவதிக்கும் சுலபமாக கல்யாணத்தை முடிச்சிடலாம். சந்திரா கொஞ்ச நேரம் மட்டும் சமாளிச்சா அப்படின்னா ரேவதி அப்புறம் மகேஷோட கல்யாணத்தை முடிச்சிடலாம். அப்படி சாமுண்டீஸ்வரியை கடத்த முடியல அப்படின்னாலும் அந்த டிரைவர் ராஜா இருக்காங்க, அவனை கடத்திடலாம். 2 பேரில் யாராவது ஒருத்தவங்களை கடத்திட்டா கண்டிப்பாக நம்ம நினைச்சது தான் நடக்கும். இது கேட்டதோட சந்திரா சொல்கிறாங்க, என்னங்க எப்படிங்க சமாளிக்கிறது? சிவனாண்டி சொல்கிறாரு, சந்திரா, உன் மேலே சாமுண்டீஸ்வரி ரொம்ப நம்பிக்கையாக இருக்கா அப்படிங்கிறது தெரியும்ல. ஸோ அதை பயன்படுத்தி தான் நம்ம புது பிளான் பண்ண போகிறோம். இது கேட்டதோட நம்ம மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, சாமுண்டீஸ்வரியை கடத்துறது அவ்வளோ சுலபம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, உனக்கே தெரியும் என் அக்காக்காரி என்னை எந்த அளவுக்கு நம்புறா அப்படின்னு. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத, என் அக்காக்காரியை நான் எங்கே கூப்பிட்டாலும் வருவா. இது கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, அதெல்லாம் சரிதான், ஆனால் நீங்கள் ஏன் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி வரமாட்டாங்களே. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அவளை வர வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இங்கே பாரு மாயா மகேஷ், நீங்கள் கவலைப்படாதீங்க. மகேஷ், நீ ரேவதி குளத்தில் தாலி கட்ட போகிறது உறுதி. ஒன்று சாமுண்டீஸ்வரியோ இல்லை அந்த டிரைவர் ராஜாவையோ நான் கடத்திட்டு மறு வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட மாயாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மேடம், இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு நானும் ரொம்ப பயந்தேன். ரொம்ப நல்லது, நீங்கள் நல்ல முடிவு பண்ணியிருக்கீங்க. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இது எல்லாமே என் அக்காக்காரியை அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தையே போட்டுக்கிட்டு இருக்கேன். இது கேட்டதோட சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, அதுக்குள்ளே அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட மட்டும் எதுவும் போய் பேசிடாதீங்க. அவள் மட்டும் உண்மையை கண்டுபிடிச்சா அவ்வளோதான். அப்போ மாயா சொல்கிறாங்க, சரிங்க மேடம்,
நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் எப்படி போய் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்திக்கு வருத்தம் தாங்க முடியல. ஏன்னா மல்லிகாவை வச்சு எப்படியாவது ரேவதி கிட்ட உண்மையை ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்ச கார்த்திக்கு சரியான பல்ப்பு. மயில் வாகனமும் ராஜராஜாவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்நேரம் அந்த டாக்டர் வந்திருப்பாங்க, வந்து உண்மையை சொல்லியிருப்பாங்கல்ல அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, மாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மல்லிகா டாக்டர் வந்தாங்க, அவங்க உண்மையை சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டதோட நம்ம ராஜராஜா சொல்கிறாரு, அப்பாடா நல்ல வேலை, உண்மையை சொல்லிட்டா போதும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. மயில் வாகனம் சொல்கிறாரு, மாமா அந்த டாக்டர் வந்திருப்பாங்க, இன்னொரு ரேவதி கிட்ட உண்மையை சொல்லியிருப்பாங்க, பாருங்க இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு. அப்போ ராஜராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு, அப்பாடா அப்போ கார்த்தி மாப்பிள்ள கண்டிப்பாக ரேவதி கழுத்தில் தாலி கட்டி தான் ஆகணும். அப்போ கார்த்தி அங்கே வராரு. கார்த்தி சோகமாக வரதை பார்த்துட்டு மயில் வாகனம் கார்த்தியை கூப்பிட்டு, எப்பா கார்த்தி வாப்பா, நீ அற்புதமான விஷயத்த சொல்லுவ அப்படின்னு தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ கார்த்தி அமைதியாக இருக்காரு. அப்போ ராஜராஜா கேட்குறாரு, மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள, உங்கள் முகமே சரியில்லை. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மாமா என்னாச்சு? மயில் வாகனம் சொல்கிறாரு, மாப்பிள்ள நாங்கள் தான் மாப்பிள்ள உங்ககிட்ட கேட்கணும் என்னாச்சுன்னு. என்ன மாப்பிள்ள ஆச்சு? அந்த மாயா பற்றின உண்மைகள் எல்லாத்தையுமே மல்லிகா டாக்டர் ரேவதி கிட்ட சொல்லிட்டாங்களா? அந்த மாயா மகேஷை துரத்தி அடிச்சாச்சா? அப்போ மாயாவும் மகேஷும் இந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்க. அப்போ மயில் வாகனம் கார்த்தியை பார்த்து, என்னப்பா இதுக ரெண்டும் ஜாலியாக வந்துக்கிட்டு இருக்குதுங்க, என்னப்பா நடக்குது இங்கே? இதுகளை பற்றின உண்மைகளை அந்த டாக்டர் சொன்னாங்களா இல்லையா? அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அவங்களுக்கு மாயா மகேஷ் பற்றின விஷயம் எல்லாமே தெரியும், தெரிஞ்சும் ரேவதி கிட்ட அவங்கள பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம மயில் வாகனம். ராஜராஜாவும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. மயில் வாகனம் கேட்குறாரு, என்னப்பா ராஜராஜா இப்படி ஆகிருச்சு அப்படின்னு. அப்போ ராஜராஜா சொல்கிறாரு, ஆமாம் மாமா, எனக்கு பயமா இருக்கு, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. நம்ம கார்த்தி மாப்பிள்ளையும் ரேவதியோட கழுத்தில் தாலி கட்டுற மாதிரியும் தெரியல, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. அதுக்கு ராஜராஜா சொல்கிறாரு, மாப்பிள்ள நம்ம தான் எப்படியாவது கார்த்தியோட காலில் விழுந்தாவது ரேவதியோட கழுத்தில் தாலி கட்ட சொல்லணும். அந்த மாதிரி ஒருத்தன் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரக்கூடாது மாப்பிள்ள. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க வாங்க மாமா, நம்ம கார்த்தி கிட்ட பேசுவோம் அப்படின்ட்டு நேரா கார்த்தியை போய் பாக்குறாங்க. கார்த்தி நேரா ராஜராஜாவை பார்த்து, சொல்லுங்க மாமா. ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள அப்ப முடிவு பண்ணிக்கிட்டீங்களா அந்த ஃப்ராடுக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு? கார்த்தி சொல்றாரு, மாமா ரொம்ப நேரத்துக்கு மாயா மகேஷோட நாடகம் நீடிக்காது, நான் சீக்கிரம் அவங்கள பத்தின உண்மைகளை நிரூபிக்கிறேன். மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள அது இப்படி நடக்கும்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. நீங்களும் எப்படியோ போராடி மல்லிகா டாக்டர் இங்க வர வச்சு ரேவதி கிட்ட உண்மையை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சீங்க. ஆனா பாத்தீங்களா கடைசி நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு? அந்த மாயா சுலபமா தப்பிச்சிட்டா, அந்த மல்லிகா எதையுமே சொல்லாம போயிட்டாங்க. இங்க பாரு கார்த்தி, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பெசாப்ல நீயே ரேவதியோட கழுத்துல தாலி கட்டிரு, என்ன நடந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். கார்த்தி சொல்றாரு, அந்த ஐடியாவை தவிர்த்து வேற ஏதாவது ஐடியா இருக்கான்னு சொல்லுங்க. அப்ப ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருங்க மாப்பிள்ள, என் பொண்ணோட வாழ்க்கை மட்டும் அந்த மகேஷோட கையில இருந்துச்சு, அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது மாப்பிள்ள. அப்ப கார்த்தி சொல்றாரு, மாமா நான் அந்த அளவுக்கு விட்டுற மாட்டேன் மாமா, கவலைப்படாதீங்க. உடனேயே அந்த கார்த்தி சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, அத்தை எல்லா விஷயத்திலுமே ரொம்ப சுதாரிப்பா உள்ளவங்க, இதுல மட்டும் எப்படி மிஸ் ஆனாங்க? ராஜராஜா சொல்றாரு, அதான் எனக்கும் தெரியல மாப்பிள்ள, ஆனா சாமுண்டீஸ்வரிக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு, அவங்க 2 பேரையும் காலி பண்ணிடுவா. அப்ப நம்ம மாயாவும் மகேஷும் ரூம்ல இருக்க, மாயா சொல்றாங்க, அடி மகேஷ், அந்த சந்திரா சொல்றத நம்பலாமாடா? எனக்கு பயமா இருக்கு. மகேஷ் சொல்றாரு, மாயா அந்த சந்திரா கிட்ட கூட சொல்ல வேணாம், நம்ம வேணா தப்பிச்சு போயிருவோம் வாயன். அப்ப மகேஷ் சொல்றாரு, சரி வா போகலாம் அப்படின்னு கிளம்பும் பொழுது மாயா டக்குன்னு மகேஷை நிப்பாட்டி, மகேஷ் நெல்லு, இத்தனை வருஷமா நம்ம காசுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஆனா அந்த ரேவதி வந்த பிறகு நம்ம காசுக்கு கஷ்டப்படவே இல்லை. இங்க பாரு, அந்த சந்திரா தான் உதவி பண்றேன்னு சொல்றாங்கல்ல, ஸோ நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் பொறுமையா இரு. இது கேட்டதோட மகேஷும், சரி உனக்காக நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொன்னதோட, இது கேட்டதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சந்திரா வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரியை போய் பார்க்குறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா சந்திராட்ட, சொல்லு சந்திரா. சந்திரா சொல்றாங்க, அக்கா கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் ரொம்ப அருமையா பண்ணியிருக்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அப்புறம் இது ஏன் வீட்டோட கல்யாணம்ல, சாதாரணமா நடக்குமா?
கோலாகலமாக தான் நடக்கும். சந்திரா சொல்கிறாங்க, சரிக்கா, பொண்ணுங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஒரு லேடி வந்துட்டு நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம் இந்தாங்க ஜூஸ் அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, எனக்கு ஜூஸ் வேணாம். சந்திரா சொல்கிறாங்க, அக்கா ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, எதுவுமே குடிக்கவே இல்லை காலையிலேருந்து, குடிக்கா. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் அப்படியா சந்திரா, சரி அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு லைட்டாக தலை சுத்துற மாதிரி இருக்கு. சந்திரா கேட்குறாங்க, அக்கா என்னாச்சு? சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல சந்திரா, தலை சுத்துற மாதிரி இருக்கு. சந்திரா சொல்கிறாங்க, அக்கா இதுக்கு தான் சொன்னேன், நீ எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டேன், அதனால தான் உனக்கு இப்படி பண்ணுது. சரி வாக்கா, செத்து நேரம் ரெஸ்ட் எடுவா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி சந்திராட்ட, சந்திரா எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு, நான் போய் தூங்குறேன், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ பார்த்துக்க. இது கேட்டதோட சந்திராவும், சரிக்கா நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சாமுண்டீஸ்வரி போயிட்டு ரூமில் படுக்கிறாங்க. அப்போ சந்திரா நேராக சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னங்க எங்கே இருக்கீங்க? அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, சொல்லு சந்திரா என்னாச்சு? சந்திரா சொல்கிறாங்க, என்னங்க நம்ம பிளான் பண்ண மாதிரி அந்த சாமுண்டீஸ்வரி மயக்கம் போட்டுட்டா, அவள் இப்போ ரூமில் தான் இருக்கா, 4-5 ரவுடிகளை அனுப்புனா இவளை தூக்கிடலாம். இதை கேட்டதோட நம்ம சிவனாண்டியும், சரி சந்திரா நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த மண்டபத்துக்கு வராரு. 4 ரவுடிகளை கூட்டிக்கிட்டு வராரு. நேரா நம்ம சந்திரா வந்துட்டு அந்த ரவுடிங்க கிட்ட, இங்க பாருங்க இதோ அந்த ரூம்ல தான் அக்கா இருக்கா அப்படின்னு சொன்னதோட ரவுடிகளும் நேரா அந்த ரூமுக்கு போயிட்டு சாமுண்டீஸ்வரிய பாக்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மூட்டைக்குள்ள கட்டி தூக்கிட்டு போறாங்க. அப்ப நம்ம கார்த்தி டக்குன்னு நிறுத்துறாரு, யார் நீங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, வெங்காய மூட்டை. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு டிரைவர், அது சாதாரண வெங்காய மூட்டை தான், தேவையில்லாம எதுக்கு பிரச்சனை பண்ற, கிளம்பு அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சரின்னு போறாரு. ஆனா கார்த்திக்கு கொஞ்சம் சந்தேகம். கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா சந்திரா இந்த மாதிரி எல்லாம் பார்த்து வேலை பார்க்கறவங்க கிடையாது. கண்டிப்பா இவ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. ரவுடிங்க வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரியை தூக்கிட்டு ஒரு காருக்குள்ள போய் ஏறுறாங்க. சந்திரா நேரா அந்த ரவுடிகளை பார்த்து, இங்க பாருங்கடா, இந்த கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் இந்த சாமுண்டீஸ்வரி இந்த இடத்துலயே இருக்கக்கூடாது, இவளை கொண்டு போய் ஒரு இடத்துல கட்டி போடுங்க. இது கேட்டதோட நம்ம ரவுடிகளும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியை தூக்கிட்டு போறாங்க. அதே நேரத்துல சந்திர நேரா மண்டபத்துக்குள்ள வராங்க. கார்த்தி சந்தேகமா சாமுண்டீஸ்வரியை தேடுறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட உண்மையை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா சாமுண்டீஸ்வரியை எங்கேயுமே காணும். அப்ப நம்ம கார்த்தி நேரா சந்திராட்ட போயிட்டு, மேடம் சாமுண்டீஸ்வரி மேடத்தை பார்த்தீங்களா? சந்திரா சொல்றாங்க, ஏய் அவ இங்கதான் இருப்பா, இன்னமும் நான் அவளை வச்சிருக்கிற மாதிரி பேசுற, நீ போய் தேடி பாரு. கார்த்தி சொல்றாரு, உங்க அக்கா தானே, அதான் உங்ககிட்ட கேட்டேன். சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம பிரச்சனை பண்ற வேலை வச்சுக்காத, கிளம்பு. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, கண்டிப்பா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதான் இப்படி பதட்டமா பேசுறாங்க அப்படிங்கிறத கார்த்தி கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ கார்த்தி சாமுண்டீஸ்வரியை காப்பாற்றுவாங்களா, இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.